இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் விறகடுப்பில் ஒரு சமையல் சமைச்சேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரே ஒரு செடி தான் இருந்துச்சு. அதில் கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. அது மழை பெஞ்சிருந்ததுனால மண்ணோட மண்ணாக இருந்ததுனால எனக்கு தெரியல. போய் பார்த்தா அவ்வளோ கத்திரிக்காய் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, 2 கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருந்துச்சு. அதை விறகடுப்பில் சுட்டு ஒரு புளிக்கரைசல் செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் 2 கத்திரிக்காயை மட்டும் எடுத்து சுட்டுட்டேன். சுட்டு 2 தக்காளி, இதுவும் சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். 2யுமே சுட்டு எடுத்துட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, புளி எல்லாம் சேர்த்து அந்த சுட்டதையும் அந்த தோலெல்லாம் உரிச்சுக்கிறணும். உரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அந்த சூடை ஆற விட்டு, மத்து இருந்துச்சுன்னா மண்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட மத்து அங்கே இல்லை. அதனால் ஆற விட்டு கைனாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். புளி கரைசலையும் அதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஓரளவு திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே பழைய சோறுன்னா கைனாலேயே தண்ணியே விடாமல் பிசைஞ்சுக்கிறணும். நான் சுடு சாதம்னால கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இதாக இருக்குமே குழம்பு மாதிரி இருக்கட்டும்னு இது மாதிரி கட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். ஒரு மண்சட்டியை வச்சு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை கொதிக்கலாம் விடக்கூடாது. தாளித்த உடனே இறக்கிக்கணும். இறக்கி நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் தேங்காய் துவையலோடு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு அன்றைக்கி தேங்காய் துவையல் அரைக்கலை. நான்